شكرا لك ربي حمدا لك نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما سلككم في سقر قالوا لم نكن من المصلين صدق الله العظيم العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء افتقار المتقين تاج أمة الشفيع المجرمين الشفيع يوم القيامة الله يا هادي اللهم صل وسلم وبارك عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருளும் அன்பும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னும் வாழ இருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் என்றென்று உண்டாவதாக. அமீன். அல்லாஹு தஆலா உலகில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஈமானோடும் யக்கீனோடும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹு தஆலா தருவானாக. அமீன். அன்பானவர்களே, உலகில் அல்லாஹு தஆலா எண்ணற்ற படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். ஆனால் அவை அனைத்தும் ஒன்றை சார்ந்ததாக உலகிலே வாழுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. தனது தேவையை தனது வேலையை தானே நிறைவேற்றிக் கொள்ளும் மனிதனை தவிர உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் தனது தேவையும் சரி தனது வேலைகளை தானே நிறைவேற்றிக் கொள்வதாக இருக்கும் மனிதனை தவிர என்பதாக கூறலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு ஆட்டுக்குட்டி பிறக்கிறது என்று சொன்னால் பிறந்து தன்னுடைய தாயின் மடியிலிருந்து கீழே விழுந்த அடுத்த கணம் அது தாயினுடைய மடிவை தேடி சரியாக சென்று வாய் வைத்து பாலை குடிக்கிறது. அதற்கு உணவு இங்கேதான் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்தது யார்? அதேபோல் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், மீனுக்கு நீண்ட சொல்லிக் கொடுக்க வேண்டுமா என்பதாக. மீன் குஞ்சுக்கு நீண்ட சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதாக கூறுவார்கள். அப்படியானால் முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் அது நீண்ட கற்றுக்கொள்கிறது. இப்படியாக உயிரினங்களின் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி அது யாரையும் சார்ந்ததாக உலகிலே வாழ்வதாக அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. அது தேவைகளை அது வேலையை தானாக செய்து கொண்டே இருக்கும். அது யாரையும் சார்ந்ததாக உலகிலே வாராது. மாறாக மனிதனை தவிர மனிதன் மட்டும்தான் ஒருவனை சார்ந்தவதாக உலகிலே வாழ்வான். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மனிதனை பற்றி கூறுவது இப்படி கூறுவான், வல்லாஹு ஹுரஜுக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களின் தாயின் வயிற்றிலிருந்து உங்களை நாம் ஒன்றுமே அறியாதவராக வெளிப்படுத்தும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். உங்களின் தாய் வயிற்றிலிருந்து உங்களை பூமிக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே அறியாதவராக. அப்படியானால் எப்படி நாம் குழந்தையை பார்க்கிறோம்? ஒன்றுமே அறியாதவராக உலகில் வந்தவுடன் அதற்கு ஒன்று தெரியும் என்று சொன்னால் அழுக மட்டும்தான் தெரியும். பசித்தாலும் அழுகும், எது தேவை என்றாலும் அழுகும், தாகம் என்றாலும் அழுகும் என்பதாக அழுகை மட்டுமே அதை தெரிந்ததாக உலகிலே குழந்தை பிறக்கும். அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் சார்ந்தவராகத்தான் இருக்கும். அனைத்தையும் ஒருவர் கற்றுக் கொடுப்பார். அது பால் அருந்துவது எப்படி, அதற்கான உணவு எங்கே இருக்கிறது, உடை எங்கே இருக்கிறது என்பதாக அனைத்தையும் உலகம் சார்ந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அதற்கு கற்றுக் கொடுப்பார்கள். அதை நடப்பதற்கும் அதை பழகுவதற்கு தவழுவதற்கு உலகின் நடை என்பதாக அனைத்தையும் சொல்லிக் கொடுப்பவர்கள் யார் என்பதாக நீங்கள் சிந்தித்தால் அதை சார்ந்த அவர்களுடைய சார்ந்தவர்கள் தான் அதை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஏன் அந்த அம்மா என்று இவர்தான் அந்த அம்மா என்ற வார்த்தையை கூட ஒருவர் தான் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இப்படியாக உலகில் பிறந்த மனிதன் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒன்றை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உலகில் அவர்கள் ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். சார்ந்து வாழக்கூடிய நேரத்திலே தான் அதற்கானவற்றை அவர் கற்றுக்கொள்வார். நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், ஒரு கோழி குஞ்சு தன் முட்டையிலிருந்து வெளிவருவதற்கு முட்டை ஓட்டை உடைத்துதான் வெளிவர என்பதாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் ஆறறிவு உள்ள மனிதனை மற்றும் அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி ஆக்க வேண்டும்? தனது நிலை வந்த போது தனக்கான நேரம் வந்தபோது முட்டை ஓட்டை உடைத்தால் தான் வெளிவர என்பதாக கற்றுக் கொடுத்த அல்லாஹ் மனிதனை மட்டுமே மருத்துவனை சார்ந்தவராக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உலகிலே மனிதன் ஒருவனை சார்ந்தவராக ஒருவனை ஒற்றியவராக உலகிலே வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான்.
அனைத்து விஷயங்களிலும் சரி, அனைத்து நேரங்களிலும் சரி, மற்றவரை சார்ந்தவராக உலகில் மனிதன் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நல்லவராகவும் இஸ்லாத்துக்கு ஒற்றியவராகவும் அல்லாஹுக்கு பிரியமானவராக வாழ முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். அப்படியாக உலகிலே ஒன்றை சார்ந்து வாழக்கூடிய நாம், ஒருவரை சார்ந்து வாழக்கூடிய நாம், சார்ந்து வாழ்வதற்காக தேர்வு செய்யக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும்? மனிதன் தனியாக உலகிலே வாழ முடியாது, ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டும். அப்படி சார்ந்து வாழ்வதற்காக தேர்வு செய்யக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும்? அந்த உறவு நன்றாக இருந்தால் உலகிலே நாம் வெற்றி பெற்றவராக வாழலாம், வெற்றிக்கு வழிவகுத்தவராக வாழலாம். வாழும் காலத்தில் வெற்றி பெற்றவராக, இம்மையின் வெற்றி பெற்றவராக இருக்கலாம், நாளை மறுமையின் வெற்றி பெற்றவராக இருக்கலாம். அப்படி தேர்வு செய்யக்கூடிய உறவு கெட்டதாக இருந்தால் இவ்வுலகில் நஷ்டமடைந்தவராக வாழ்வோம், நாளை மறுமையும் நஷ்டத்தின் சுழித்துக் கொண்டே இருக்கும். எனவே மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய நாம், நல்லது கெட்டதுக்கு நமக்கு மத்தியில் ஒரு உறவு என்பது உலகில் தேவை என்று சொல்லக்கூடிய நாம், அந்த உறவை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த உறவு எது என்பது பற்றியாக நாம் காலகட்டத்தில் சத்தியமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவு எது என்று சொன்னால், உலகிலே அல்லாஹ் தஆலா இந்த உறவை பெறாதவர்கள் யாரும் இல்லை என்பதாக கூறலாம். உலகிலே இந்த உறவை பெறாதவர்கள் யாருமே இல்லை, 100% இந்த உறவை பெற்றென்பதாக கூறலாம். தாய் தந்தையர் எடுத்துக்கொண்டால் 80% மேல் தாய் தந்தையருக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம், பிறக்கக்கூடிய நேரத்தில் தந்தை இல்லாதவராகத்தான் பிறந்தார்கள். தாய் தந்தை இல்லாதவர்கள் உலகில் இருக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள் இல்லாதவராக உலகில் இருக்கிறார்கள், மனைவி மக்கள் இல்லாதவர்கள் உலகில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 100% ஒரு உறவை பெற்றவர்கள் உலகில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உறவு எது என்பதாக நாம் சிந்தித்தோமானால் அதுதான் நண்பர் என்று சொல்லக்கூடிய, நட்பு என்று சொல்லக்கூடிய உறவு. இந்த உறவை பெற்றவர்கள் உலகிலே 100% இருக்கிறார்கள். அரசராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரியே, சுயநலம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு கூட இந்த உறவு என்பது கிடைக்கும். நட்பு என்ற அன்பு என்ற ரீதியில், தோல் என்ற ரீதியில் உறவு கிடைக்கும் என்று சொன்னால் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பன் என்ற உறவு அனைவருக்குமாக கிடைக்கக்கூடிய உறவாக இருக்கிறது. எனவே அந்த உறவை நாம் எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த உறவை நாம் எப்படி கையாள வேண்டியது பற்றியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகிலே மற்றவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வதை விட, விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட, நாம் ஒரு விஷயத்தை உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலகில் இருக்கு என்று சொன்னால் நண்பர்கள் மட்டும்தான். பழகிய சிறிய காலத்திலே அவரிடத்திலே கூடிய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவரை சார்ந்து வாழக்கூடிய நேரத்தில், ஒட்டி வாழக்கூடிய நேரத்தில், அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் செய்யக்கூடியவராக உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், எனவே அந்த நட்பை சரியாக நாம் தேர்வு செய்தால் உலகிலே வெற்றி பெற்றவராக உலகில் வாழ முடியும். ஏன் நான் நண்பரை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால், உலகிலே தாய் தந்தையரை விட, மனைவி மக்களை விட அனைத்தையும் சொல்வதற்கு ஒரு உறவு நாம் வைத்திருக்கோம் என்று சொன்னால் அது நட்பு தான். தாய் தந்தையை சொல்லாத விஷயத்தையெல்லாம் நண்பரிடத்தில் சொல்லுவோம். மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, மன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சரி, எவரிடத்திலும் சொல்ல முடியாத ஒன்றை கூட தன் நண்பனிடத்தில் சொல்லுவான். அவன் தவறை செய்திருந்தாலும் சரி, அந்த தவறையும் ஒரு இடத்துல சொல்வதாக இருந்தால் அது நண்பனாக மட்டும்தான் முடியும். இந்த காரியத்தை செய்தேன், இதை குடித்தேன், இதை பிடித்தேன் என்பதாக சொல்வதாக இருந்தால் அது நண்பரிடத்தில் மட்டும்தான் சொல்லுவோம். அப்படி அனைத்தையும் ஓப்பன்டாக பேசக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும், அது காலகட்டத்தில் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்படியாக இஸ்லாம் நட்பு என்றால் என்ன, அது எப்படி தேர்வு செய்ய வேண்டும் பற்றியாக இஸ்லாம் நமக்கு அழகிய முறையிலே போதிக்கிறது. கெட்ட நட்புக்கான உதாரணம் என்ன, நல்ல நட்புக்கான உதாரணம் என்பது இஸ்லாமுக்கு கற்றுத்தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுவார்கள், மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி, நல்ல நட்பிற்கும் வல் ஜலீஸி ஸௌ, கெட்ட நட்புக்கான உதாரணம் என்னவென்று சொன்னால், கமஸலி ஸாஹில் மிஸ்கி வ கீராதின் ஹத்தாத். நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கான உதாரணம் என்று சொன்னால், சாஹிபில் மிஸ்க், நல்ல நட்புக்கான உதாரணம் ஒரு அத்தர் கடையை போல், ஒரு கஸ்தூரி வியாபாரம் செய்வனை போல். ஹத்தாத், கெட்ட நட்புக்கான உதாரணம் என்னவென்று சொன்னால் கொல்லப்பட்டதை போல் என்பதாக கூறினார்கள். அப்படியானால் சாஹிபில் மிஸ்க், கஸ்தூரி வைத்திருப்பவனிடத்திலே அத்தர் வியாபாரம் செய்வனிடத்தில் நீங்கள் நுழைகிறீர்கள், நீங்க அவனிடத்திலிருந்து எதையும் பெறாமல் இருக்க மாட்டீர்கள். ஒரு அத்தர் கடைக்கு நாம் செல்கிறோம், ஆனால் அத்தர் வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி, அங்கிருந்து வெளிவந்தவுடன் அந்த வாடையை நம் சுமந்து கொண்டுதான் வருவோம். அதை நுகர்ந்து கொண்டு மனங்கள் ஒரு எண்ணத்தோடு, மன மகிழ்ச்சியோடு அதை விட்டு வெளியே வருவோம். வெளிவந்தவுடன் நமக்கு மேல் அந்த மனங்கள் இருக்கும். இதுதான் நல்ல நட்புக்கான உதாரணம்.
அதை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் அதை சுவைத்துக் கொண்டும் அந்த வாடையை கொண்டுதான் உலகில் நாம் வெளியே வருவோம். அப்படியானால் நல்ல நண்பர்களுடன் நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நல்ல பழக்கங்கள் உங்களுக்கு வரும் என்பதை இந்த ஹதீஸின் மீதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். நல்ல நண்பர்களுக்கு பழகக்கூடிய நேரத்தில் அவருடன் நீங்கள் ஒட்டி வாழ்ந்தாலும் சரி வாழாவிட்டாலும் சரி இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உங்களை ஒட்டி கொள்ளும் என்பதாக சொன்னார்கள். அதே போல் கெட்ட நண்பருக்கான உதாரணம் என்று சொன்னால் கொல்லப்பட்டையில் இருக்கக்கூடியவனை போல். அப்படியானால் அருவாள் செய்யக்கூடிய இரும்பை உருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள் நாம் நுழைகிறோம். அதிலிருந்து வெளிவரக்கூடிய நேரத்தில் அந்த இரும்பு துகள்கள் ஒன்று உங்கள் ஆடையை கருக்கிவிடும், இல்லை என்று சொன்னால் அதன் வாடையை நீங்கள் சுமந்து கொண்டு வெளிவருகின்றதாக இஸ்லாம் போதிக்கிறது. கொல்லைப்பட்டறைக்குள் நீங்கள் நுழைந்தால் அது வெளிவரக்கூடிய நேரத்தில் அந்த இரும்பின் துகள்களை உங்கள் ஆடையில் கரையாக சுமந்து வருவீர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அதன் வாடையாக நீங்கள் சுமந்து கொண்டுதான் வெளிவருவதாக. இப்படியாகத்தான் கெட்ட நண்பர்கள் நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கான தன்மை உங்கள் மத்தியில் சுமந்து கொண்டு வரும், சுமக்க செய்யும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. அப்படியானால் நான் நல்லவன் தான், எனது நண்பன் கெட்டவனாக இருக்கிறான், அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு வராது என்பதாக நீங்கள் சிந்திக்க முடியாது. மாறாக அந்த உறவு உங்களை அந்த தன்மைக்கு இழுத்து செல்லும். நான் நல்லவனாக வாழ்கிறேன், அவன் இதை பிடிப்பவனாக இருக்கிறான், இதை குடிப்பவனாக இருக்கிறான், இதை அடிப்பவனாக இருக்கின்றதாக அவன் கெட்ட பழக்கத்தில் மூழ்கி இருக்கிறான், அவனுடன் ஒற்றி நான் இருக்கிறேன், நண்பனாக இருக்கிறான், ஆனால் அந்த பழக்கம் எல்லாம் என்னை தொடாது என்பதாக நீங்கள் சொல்ல முடியாது. நிச்சயமாக நீங்கள் அதை சுவைப்பீர்கள், அதை நிச்சயமாக நுகர்வீர்கள் என்பதாக இஸ்லாம் போதிக்கிறது. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், நல்லவனாக வளர்ந்தவன் ஒரு கெட்ட நட்பின் நிதியாக கெட்டவனாக ஆகுவதையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கெட்ட சூழலில் பிறந்தவன், கெட்டதாகவே உலகில் வாழக்கூடியவன் நல்ல நட்பின் மூலமாக நல்லவராக வாழ்வதையும் பார்க்கிறோம். அதனால்தான் இதற்கு ஒரு பழமொழியை சொல்லி காட்டுவார்கள், பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும். நாம் நல்லவர்களுடன் சேர்ந்தால் நல்லதை சுவைப்போம், கெட்டவர்களுடன் சேர்ந்தால் கெட்டத்தன்மை நம்மை ஒட்டும் என்பதை கூறுகிறது. இது எப்படி சாத்தியமாக என்பதாக நீங்கள் யோசித்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறி காட்டுகிறார்கள். இது எப்படி ஆகும்? எனது நண்பனுடைய கெட்ட பழக்கத்தை நான் எப்படி எடுப்பேன்? நான் உறுதியாக இருக்கின்றதாக நீங்கள் சிந்தித்தால் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய எதுவாவது பொய்யாக ஆகியிருக்கிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி. உங்களுடைய மனிதன் தன் நண்பனுடைய கொள்கையில் இருக்கிறான், மனிதன் தன் நண்பனுடைய தீனில் இருக்கிறான். பல் எந்தூர், எனவே நீங்கள் அஹதுக்கும் உங்கள் ஒருவரும் சிந்திக்கட்டும், மைய ஹாலில் தனது நண்பன் யார் என்பதை சிந்திக்கட்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. தனது நண்பன் தீய வழியில் இருந்தால் அதே வழியில் நீனும் இருப்பாய் என்பதை இஸ்லாம் போதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே போதிக்கிறார்கள். எனவே நண்பனை நீங்கள் சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்யக்கூடிய நண்பன் சரியானவனாக இருந்தால் நீங்கள் உலகில் வெற்றி பெற்றவராக ஆகுவீர்கள். அவன் தவறானவனாக இருந்தால் நிச்சயமாக நீங்களும் வழிகட்டவராக ஆகுவீர்கள் என்பது இஸ்லாம் இந்த ஹதீஸின் ரீதியாக, இந்த சம்பவத்தின் மீதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரு. எனவே அந்த நண்பர்களை நல்லவராக நாம் தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் கூறுவான், அல்-அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹு பஅதுன் அதுவுன் இல்லல் முத்தகூன். அந்நாளிலே நண்பர்களில் சிலருக்கு எதிரியாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்போது இறக்கினான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக திகழ்ந்த என்பதாக நீங்கள் சிந்தித்தால், உமையா என்று சொல்லக்கூடியவன், உக்குபா என்று சொல்லக்கூடிய எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரியாக திகழ்ந்தவர்கள். அப்போது உமையா என்று சொல்லக்கூடியவன், உக்குபா என்று சொல்லக்கூடியவனும் நண்பராக இருக்கிறார்கள். அதில் உக்குபா என்று சொல்லக்கூடியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வரக்கூடியவனாக இருப்பான். சபையிலே அமர்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்பான். அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். இஸ்லாம் அவனுக்கு பிடிக்காததாக இருந்தாலும், மற்றவர்களாம் இஸ்லாத்தை திட்டுக்கொண்டு இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதையும் விருப்பமாக இருக்கிறது. இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்றைய வாழ்ந்த குறைஷிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக அவரை திட்டுகிறார்கள். நீ ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு செல்லக்கூடாது என்பதாக சொல்லும்போது அவன் கேட்கவில்லை. மாறாக உக்குபாவின் நண்பன் உமையா என்று சொல்லக்கூடிய கூறுகிறான், நீ ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு செல்லக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி சபைக்கு செல்லக்கூடாது, அவன் சபையிலே அமரக்கூடாது, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே நீ உமிழ வேண்டும், துப்ப வேண்டும் என்பதாக கூறினார். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய நட்பை முறித்துக் கொள்ளும் என்பதாக கூறும்போது அவர்
நட்பை முறித்துக் கொள்ள பயப்பட்டவராக அவர் சொன்ன காரியத்தை செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு செல்வது விட்டும் தூரமாகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் அவர் துப்பி விடுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டு துஆ செய்கிறார்கள் என்பதாக அந்த இரண்டு நபருமே ஒரு போர்க்களத்தில் இறந்த கிடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தனது வசனத்தை இருக்கிறான். அல்-அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹு பஅதுன் அதுவும் இல்லல் முத்தகூன். அந்நாளின் நண்பர்களில் சிலருக்கு எதிரியாக இருப்ப என்பதாக சொன்னார். இதுதான் நல்ல நட்பு என்பது நமக்கு நல்லதை வழிகாட்டும், கெட்ட நட்பு என்பதை கெட்டதை வழிகாட்டும் என்பதை இந்த சம்பவத்தின் மீதாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். ஏன் நாளை மறுமை நாளிலே தீய நட்பின் ரீதியாக வாழ்வை அளித்தவர்கள் அவர்கள் புலம்பல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், உங்கள் நரகத்தில் தள்ளியது இது என்பதாக சொர்க்கவாசிகள் கேட்கும்போது கூறிய வார்த்தை, ஆலு லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழுபவராக இருக்கவில்லை, ஏழைகளுக்கு ஒரு உதவுவோராக இருக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் வகுன்னா நகூது மஅல் காயிதீன், கெட்டவர்களுடன் சேர்ந்து இருந்த என்பதாக கூறுவார்கள். நாங்கள் ஏழைக்கு உதவவில்லை, தொழுகையாக இல்லை. ஏன் என்று சொன்னால் நாங்கள் கெட்டவர்களுடன் உறவு கொண்டிருந்தோம், கெட்ட நண்பனை தேர்வு செய்தேன் என்பதாக கூற. அப்படியானால் உலகிலே வாழக்கூடிய நேரத்தில் நல்லவரை தேர்வு செய்தால் நாளை மறுமை வரை அது நல்லதாக அமையும், நாளை மறுமையிலும் அது வெற்றி தரும். நீங்கள் கெட்டவரை தேர்வு செய்தால் நாளை மறுமையில் அவர்கள் உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்வார் என்பதை இந்த வசனத்தின் ரீதியாக பார்க்கிறோம். எனவே நல்ல நட்பை தேர்வு செய்தால் அந்த நல்ல நட்பு என்பது சொர்க்கம் வரை, ஏன் சொர்க்கத்துக்கும் உங்களை இழுத்து செல்லும். இரண்டு நபர்கள் உலகிலே நண்பராக இருக்கிறார்கள். அந்த இரண்டு நபர்களும் நல்ல காரியங்கள் முற்படுத்தி செய்கிறார்கள். ஒருவர் தொழுகைக்கு சென்றால் இன்னொருவரை அழைத்து செல்வார், ஹஜ்ஜுக்கு சென்றார் அழைத்து செல்வார். நல்ல காரியங்கள் எல்லாம் முற்படுத்தி செய்யக்கூடிய இரண்டு நபர்கள் அனைத்து கால் முன்னின்று செல்கிறார்கள். அப்போது இரண்டு நபரும் இறந்ததற்கு என்பதாக அதிலே ஒரு நபர் சொர்க்கத்துக்கு செல்கிறார். சொர்க்கத்துக்கு சென்றதன் போதாக அந்த நபரை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீ திருப்தியாக இருக்கிறாயா, அல்லாஹை பொருந்தி கொண்ட என்பதாக அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நபர் கூறிய வார்த்தை, சொர்க்கம் முழுவதுமாக அவர் தேடுகிறார், எனது நண்பர் எங்கே? உலகிலே நற்காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்திலாம் என் கையில் இருந்தார், எனது வலப்புறத்தில் இருந்தார், நான் அவரும் தான் நற்காரியம் செய்து கொண்டே இருந்தோம். ஆனால் சொர்க்கத்தில் எனது நன்மை இல்லை என்பதாக, எனது நண்பன் எங்கே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அந்த நபர் கேட்பார். அப்போது அல்லாஹ் தஆலா கூறுவான், ஸதீகுக ஃபில் ஜஹீம், அவர் நரகில் இருக்கிறார். அவர் செய்த பாவத்தின் காரணமாக அவர் நரகிற்கு சென்று விட்டதாக கூறும்போது அதற்கு நண்பர் கூற வார்த்தை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் கூறுவார், எனக்கு சொர்க்கத்தில் திருப்தி இல்லை, எனக்கு சொர்க்கத்தில் திருப்தி இல்லை. உலகிலே அனைத்து காரியங்கள் நலவுகள் எல்லாம் என்னோடு சேர்ந்து செய்த நண்பன் சொர்க்கத்தில் இல்லாத போது எனக்கு சொர்க்கம் திருப்தி இல்லை என்பதாக கூறும்போது அல்லாஹ் தஆலா கூறுவான், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எனது அடியாரின் ஆசை நிறைவேற்றுவது என் மீது கடமை. அஹ்ருஜு லஹு ஸதீகஹு ஃபில் ஜன்னah, அந்த நண்பரை நீங்கள் நரகிலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். அந்த நபரை நரகிலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புங்க என்பதாக அல்லாஹ் தஆலா பேச. அப்படியானால் நரகுக்கு சென்ற ஒருவரை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்ல முடியக்கூடிய உறவு இருக்கு என்று சொன்னால் அது நண்பதான். அப்படிப்பட்ட நட்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும். உலகிலே நலவுக்கு நம்மோடு கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்லக்கூடிய உறவு நாளை மறுமையிலும் எனது நண்பன் சொர்க்கத்திலே என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவர் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவரையும் சொர்க்கத்தில் கொடுப்பான் என்பதாக கூறுகிறான். ஏன் நல்லவர்களுடன் இருக்கக்கூடிய அனைத்துமே சொர்க்கம் செல்லும், நல்லவர்களுடைய சகவாத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே சொர்க்கம் செல்லும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குகைவாசி என்பதாக சம்பவத்தை பேசுவார். அது குகைவாசியின் அனைவரும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே ஒரு 10 பிராணியை சொர்க்கத்தின் பிராணி என்பதாக கூறுவார்கள். பிராணிகள் எல்லாம் 10 பிராணியை சொர்க்கத்துக்கு செல்லும் சொல்வாக கூறுவார்கள். அதிலே ஒரு பிராணி நாய். நாய் ஏன் சொர்க்கத்துக்கு செல்வதாக கூறு சொன்னால் குகைவாசியுடன் தொடர்பு இருந்ததினால், நல்லவர்கள் தொடர்பு இருப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு நாய்க்கே சொர்க்கத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் உலகில் நல்லவர்கள் நாம் தேர்வு செய்து உலகிலே வாழ்ந்தால், நல்லவர்களும் தேர்வு செய்து உலகில் வாழ்ந்தோம் நிச்சயமாக நாளை அல்லாஹ் தஆலா நமக்கும் சொர்க்கத்தை தருவான். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுவான், ஃபமா லனா மின் ஷாஃபிஈன் வலா ஸதீகின் ஹமீன், மறுமையிலே சிலர் கூறுவார்கள், ஃபமா லனா மின் ஷாஃபிஈன், இன்று எங்களுக்கு பரிந்து பேசக்கூடிய, வலா ஸதீகின் ஹமீம், நல்ல நண்பர்கள் இல்லை என்பதாக மனிதர்கள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இறக்குகிறான், குர்ஆனிலே பேசுகிறான். எனவே நல்ல நட்பை நாம் தேர்வு செய்தால் நாம் ஒரு கால்
செய்த தீமையின் காரணமாக நரகுக்கு சென்றால் கூட அந்த நல்ல நட்பு என்பதை நமக்கு சொர்க்கத்துக்கு ஈர்த்து செல்லும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுக்கு. எனவே நல்ல நட்பை உலகில் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அந்த நேசம் என்பதும் அந்த நட்பு என்பதும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை நாளை மறுமையிலும் சரி சொர்க்கத்திலும் உயர்த்தி அல்லாஹ் தஆலா கொடுப்பார். ஒரு நபர் தன் நண்பரை பார்ப்பதற்காக சென்று கொண்டு இருக்கிறார். அதற்கு இடையிலே ஒரு வானவர் தோன்றி கேட்கிறார், நீங்கள் எங்கு செல்லும்பதாக கேட்பது கூறிய வார்த்தை, நான் எனது நண்பனை சந்திக்க செல்கிறேன், அவரிடத்தில் எதுவும் தேவை இருக்கிறதா, அவரிடத்தில் கொடுக்க வாங்கி இருக்கிறார்கள் கேட்கும்போது இல்லை, நான் அவனை நேசிக்கிறேன், எனவே நண்பனை பார்க்க செல்வதாக கூறும்போது அந்த வானவர் கூறுவார், அப்படியானால் உனது நேசம் அல்லாஹிற்காக இருந்தால் அந்த அல்லாஹ் உன்னை நேசிப்பென்பதாக கூறிவிட்டு கூறினார்கள். நாளை மறுமை நாளிலே அந்த நேசத்தின் பலனாக அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே இன்னல்லாஹ் யகூலு யௌமல் கியாமத், நாளை மறுமை அல்லாஹ் தஆலா ஐனமா தஹாபூன பி ஜலாலி, எனக்காக நேசம் கொண்டார்களே, எனக்காக நட்பு கொண்டார்கள், அவர்கள் எங்கே? இந்த நிழலே இல்லாத நேரத்தில் அவனுக்கு நிழல் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த நபரிடத்திற்கு. எனவே நேசங்களை சரியாக வைக்க வேண்டும். உலகிலே ஒருவன் ஒருவனை சார்ந்துதான் வாழ என்பதாக மனிதன் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எனவே சார்ந்து வாழக்கூடிய உலகத்தில் ஒன்றை ஒரு இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அது நண்பரிடத்தில் தான் அதிகப்படியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். தாய் தந்தையர் ஒரு காலம்தான், மகன் மக்கள் ஒரு காலம்தான், ஆனால் பிறந்ததில் முதல் இறக்கும் வரை ஒரு உறவு நம்மிடத்தில் ஒரு வருகிறது என்று சொன்னால் அது நண்பன் என்ற உறவு தான். எனவே அந்த நட்பை சரியாக தேர்வு செய்தால், நல்ல நட்பாக தேர்வு செய்வான், நிச்சயமாக நாம் உலகிலும் வெற்றி பெற்றவராகலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெற்றவராகலாம். எனவே நல்ல நட்பை தேர்வு செய்து வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.